6 அடிப்படையான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் மீது பதில் என்ன என்று கேட்டோம். அவர்கள் பதில் சொல்லுகிற போது அமைச்சர் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே கொஞ்சம் அவகாசம் வேண்டும் எல்லா விஷயத்தையும் பேசுவதற்கு என்றுதான் அரசு தரப்பிலே இருந்து நிர்வாக தரப்பிலே இருந்து பதில் வந்தது. இந்த பதிலில் எங்களுக்கு எந்த திருப்தியும் இல்லை. ஆகவே இந்த பதிலை நாங்கள் ஏற்க முடியாது என்று அனைத்து சங்கங்களும் அறிவித்து விட்டோம். அதற்கு பிறகு பலவிதமாக அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் டைம் வேண்டும், அவகாசம் வேண்டும். பிரச்சனை என்னவென்றால் எல்லா கோரிக்கையும் 15வது ஊதிய ஒப்பந்த கோரிக்கையை தவிர மீதம் இருக்கிற அனைத்து கோரிக்கையும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது, பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு உள்ளானவை, பல சந்தர்ப்பங்களில் டைம் கேட்டு கிடைப்பில் போடப்பட்டவை. ஆகவே மீண்டும் மீண்டும் டைம் என்பது எங்களை ஏமாற்றுவது போல் இருக்கிறது. ஆகவே இதை ஏற்கவே முடியாது என்று இந்த எல்லா கோரிக்கைகளின் மீதும் ஒரு கான்கிரீட்டான பதில், ஒரு குறிப்பான பதில் தேவை என்று நாங்கள் கேட்டோம். அவரிடம் அந்த பதில் இல்லை. கடைசியாக எல்லா சங்கங்களும் ஒரு வேலை நிறுத்தம் என்பது இந்த பொங்கலுக்கு முன்னால் நடந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையிலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை கூட ஒரு கோரிக்கையாக, சரி 15வது ஊதிய ஒப்பந்தம் பொங்கலுக்கு பிறகு பேசலாம், மீதி கோரிக்கை பொங்கலுக்கு பிறகு பேசலாம் என்று வைத்துக் கொண்டாலும் ஓய்வு பெற்றோருடைய பஞ்சப்பொடி விஷயத்தில் எந்த சமரசத்தை நாங்கள் செய்ய முடியாது. இந்த பொங்கலுக்கு முன்னால் அவர்களுக்கு இந்த பஞ்சப்பொடியை நீங்கள் வழங்க வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு நிவாரணம் என்பதையாவது நீங்கள் ஏற்க வேண்டும் என்று பலவிதமான ஆலோசனைகள் நாங்கள் சொன்னோம். இந்த பொங்கல் என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்க வேண்டும். 8 ஆண்டுகளாக அவர்களுக்கு பொங்கல் கிடையாது, தீபாவளி கிடையாது, எதுவும் கிடையாது. 90,000 பேரில் 6,000 பேர் இறந்தே போய்விட்டார்கள். இந்த கொடுமை என்பது அவர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எங்கு இருக்குமா எனக்கு தெரியவில்லை, இவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது. ஆகவே அதிலே நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம், அதில் நீங்கள் உடனே வழங்க வேண்டும் என்று சொன்னோம். அதிலும் அவர்கள் பொங்கலுக்கு முன்னால் ஏதாவது தருகிறோம் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் முழுமையாக ஏற்பதற்கு தயாராக இல்லை. இப்போது எல்லா சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பேசினோம். பேசின அடிப்படையிலே நாம் வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்வதை தவிர வழி இல்லை. நம்முடைய கோரிக்கையை சுருக்கி பொங்கலுக்கு முன் எதையாவது செய்யுங்கள் என்று ஓய்வு பெற்றோர் பிரச்சனை சொன்ன பிறகும் நமக்கு நியாயமான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே வருகிற 9ஆம் தேதியிலே இருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குவது என்று இந்த அனைத்து சங்கங்கள் சார்பிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவை இங்கு வந்திருக்கிற எல்லா சங்கங்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சங்கம் அவர்களுடைய தலைமையிலே ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது, இங்கே சிஐடி உள்ளிட்ட சங்கங்களுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. இந்த 2 கூட்டமைப்புகளும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தை 9ஆம் தேதியிலே இருந்து தமிழகத்திலே வெற்றிகரமாக நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் அரசாங்கம் தலையிட்டு பொங்கலுக்கு முன்னால் நாங்கள் எழுப்பி இருக்கிற அந்த குறிப்பான பிரச்சனையிலே ஒரு மாறுதலை உண்டு பண்ணினால் வேலை நிறுத்தத்தை தவிர்க்கலாம், இல்லாவிட்டால் வேலை நிறுத்தம் நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை தொழிலாளிகளும் ஈடுபடுவார்கள். தோமுசாவில் இருக்கிற சாதாரண தொழிலாளிகள் உட்பட அத்தனை பேரும் இதில் ஈடுபடுவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.